வெல்கம் டு லச்சூஸ் ஹாப்பி ஸ்பேஸ். ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு தூதுவளை கீரை தோசை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கீரை சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தோசைலாம் வந்து நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு சுத்தமாக தெரியாது. நம்ம நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும் க்ரீன் கலராக இருக்கும். டேஸ்ட்டு வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் தூதுவளை கீரை, கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4 கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தூதுவளை கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதில் முள் இருக்கும், அதனால் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து தோசை மாவு கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா வந்து ஒரு பியூரி கன்சிஸ்டன்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி வந்து தோசை மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஜூஸை வந்து தோசை மாவில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்து நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். நல்ல திக்காக இருக்க தோசை மாவு வந்து எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த ஜூஸை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன் தோசை மாவில். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நான் கல்லை வந்து காய வச்சுருக்கேன். இப்போ நல்லா வந்து தோசை மாவு வந்து இப்போ கல்லில் தேய்ச்சாச்சு. இந்த தோசை ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு கோல்டு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த கோல்டு எல்லாமே வந்து அது உடச்சி எடுத்துரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீரையே சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது கீரைன்றதே தெரியாது. இது க்ரீன் கலரில் தோசைன்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். டேஸ்ட் வைஸ் சாதா தோசை நம்ம சாப்பிட்றப்போ எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வித்தியாசமே தெரியாது. இது கூட நல்லா வந்து காரசாரமாக ஏதாவது சட்னி வந்து சர்வ் பண்ணுங்கள். இல்லை காரக்குழம்பு இல்லை மீன் குழம்பு கூட இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.